தினம் ஒரு வசனம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர், நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று யாபேஸ் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தருளினார் என்று பார்க்கிறோம். இந்த யாபேஸ் யார் என்று பார்த்தால், தன்னுடைய தாய் அவனை பெறும்பொழுது துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று பார்க்கிறோம். இந்த யாபேஸுக்கு எந்த வரலாறும் எந்த பின்னணியும் வேதத்துல சொல்லப்படல. அவனுடைய அப்பா அம்மா பேர் சொல்லப்படல. எந்த ஆரம்பமும் அவனுக்கு இல்லை. அவனுடைய மற்ற காரியங்கள் என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஆனால் அவன் துக்கத்தோடு பிறந்தான். அவன் துக்கத்துல ஏதோ அவன் பிறக்கும்போது ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் அந்த வீட்டுல நடந்திருக்கணும். நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த நேரத்துல ஏதாவது நடந்துருச்சுன்னா அதையே சொல்லி அவன் வளர்ந்தாலும், அவன் ஒரு பெரிய குடும்பமாய் மாறினாலும் அவனை சொல்லுவோம், இது பிறந்தது இவங்க அப்பாவை சாப்பிட்டுருச்சு, இல்லை வேற ஏதோ ஒன்று சொல்லுவோம். ஆனா அதையெல்லாம் பார்த்து யாபேஸ் துவண்டு விடவில்லை, சோர்ந்து போக விடவில்லை. அவன் என்ன செஞ்சானா, தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபித்த பொழுது அவன் 4 ஆசீர்வாதத்தை கேட்கிறான். 1, தேவன் ஆசீர்வதிக்கணும், எல்லையை பெரிதாக்கணும், கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு துக்கப்படுத்தாம இருக்கணும். அப்போ யாபேஸை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒருவேளை நம்முடைய சோதனைகளை கண்டு அல்லது நம்முடைய மற்ற காரியங்களை கண்டு நம்ம தாழ்வு மனப்பான்மையோடு அப்படியே உட்கார்ந்து விடாம, இந்த யாபேஸை போல தேவனை நோக்கி ஜெபிப்போமானால் நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் நம்மை பலத்தவனாய் மாற்றும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஜெபிப்பீர்களா? ஆமென்.